இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் காட்டும் 7 நீதியின் பாதைகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 3வது நாளிலே மதுவா தெளிவா என்ற தலைப்பின் கீழே தியானிக்க இருக்கிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 23:21 குடியனும் போஜன பிரியனும் தரித்திரனாவார்கள். குடியன், குடிகாரர். இந்த டாபிக், இந்த வார்த்தைய அதை தியானிக்கும் போது நீதிமொழிகளிலே அநேக வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த குடி, அதற்கு அடிமையான ஜனங்கள் எப்படிலாம் இருக்கிறார்கள் என்பதை குறித்துலாம் இங்கே வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31:5 மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை கூட புரட்டுவார்களாம். அது மட்டும் இல்லாம நியாய பிரமாணத்தை மறக்க செய்கிறது இந்த மதுபானம். கர்த்தர் நமக்கு, அதாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு வேதத்தின்படி நியாய பிரமாணம் நமக்கு நிறைய காரியங்கள் கற்று தருகிறது. இந்த நியாய பிரமாணத்தை கூட மறக்க செய்கிறதா இந்த மதுபானம். இன்னும் ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டோடே போகும் அளவு குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று போடப்பட்டிருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா பகல் இருந்து குடிச்சுட்டே இருப்பாங்க. அவர்கள் வேதம் சொல்கிறது அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு சிலருக்கு கோவம் வரும். இதெல்லாம் ஒரு டாபிக்கா, இப்படிலாம் பேசலாமா அப்படின்ட்டு மதுபானத்தை குறித்து. இங்கே நீதிமொழிகளிலே நம் வாழ்க்கை தத்துவம், நம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சாலமோன் தன்னுடைய சொந்த அனுபவத்திலே குறிப்பிடுகிறார். பிரபல டிவி நிகழ்ச்சியிலே நியூஸ்லே போடப்பட்டிருந்தது. ஒரு பரபரப்பான ஒரு செய்தி போல. அன்றைக்கு ஒரு தலைப்பு செய்தியாக அங்கே ஒரு மதுபானம் அருந்தின ஒரு மனிதன் சாலையிலே படுத்து கொண்டான். இப்போது பேருந்து வருகிறது. அவன் அசரல, அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அது பக்கத்துல பேருந்து அவனுடைய பக்கத்துல வந்தோடனே அந்த பேருந்துக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அது ட்ரெண்டிங்கா நிறைய யூடியூப்ல நிறைய சேனல்ஸ்ல எல்லாம் போட்டாங்க. மதுபானம் தன்னை நம்மையே மறக்கடைக்கிறது. நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். அந்த நீதிமொழிகளிலே கற்றுத்தரப்படுகிறது. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரியம் அவர்கள். அநேக இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்திலே அநேகர் சொல்ற தரித்திரியம். எங்க வீட்டுல என் பையன் குடிக்கிறான், நிறையவே சொல்றாங்க. என் கணவர் குடித்து என்னை அடிக்கிறார்கள். பாருங்க எவ்வளோ பிரச்சனை. குடியினாலே அநேக குடும்பங்கள் பிரச்சனையின் மேலே பிரச்சனை அடைந்து தரித்திரியத்திலே இருக்கிறார்கள். இந்த நீதிமொழிகளிலே சாலமோன் ராஜா இன்னும் அநேக வசனங்களை சொல்கிறார். அவர் நீதிமொழிகளிலே 20:1 திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. பாருங்க, சிலர் குடிச்சிட்டனா பேசுவாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த உலகத்துல யாரும் கிடையாது, எல்லாமே நான் உனக்கு எல்லாம். குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் கேட்கும் போது இதெல்லாம் எதுவுமே நடக்காதது போல போவார்கள். மதுபானம் குடிப்பதால் ஞானவான் அல்ல என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 23:29-30 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானேன்னு சொல்லி நீதிமொழிகளிலே சாலமோன் ராஜா குறிப்பிடுகிறார். பாருங்க, நம்ம
மதுபானம் இப்பெல்லாம் ஆண்கள் தான் குடிக்காங்கன்னு இல்லை, பெண்களும் குடிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்களுடைய காரியத்தை சொல்லி கொண்டார்கள். அவள் கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்து வேலை நிமித்தமாக சென்னையிலே ஒரு ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போய் கொண்டு வந்திருக்கு. அவங்க ஹாஸ்டல்ல அவங்க இருக்கிற அறையில மொத்தம் 5 பேர். அதுல அந்த மகளை தவிர மீதி 4 பெண் பிள்ளைகளும் குடிப்பார்களாம். சொல்ல குடிச்சிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க, அப்படியே இருக்கும். ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் தேவன் ஒன்று இருக்கிறாரா என்கிற கேள்விக்குள்ளாக சென்று விடுகிறது என்று சொல்லலாம். குடிச்சிட்டு சொல்லுவாங்களாம் அந்த பிள்ளை, அவங்க குடிச்சிட்டு பாரு அந்த பிள்ளைய ஏளனம் பண்ணுவார்களாம். நீ எல்லாம் வாழ்க்கையில வேஸ்ட், நீ எதுக்கு வாழ்றான்னு சொல்லிலாம் அந்த பிள்ளைய தவறான வழிக்குள்ளாக செல்லும் அளவுக்கு நடத்துவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மதுவால் பெண் பிள்ளைகள் கூட அதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. துணிகரமாக அவர்களே சென்று அந்த மதுபான பாட்டிலை வாங்கி அவர்கள் அதை வீடியோ எடுத்து போடுகிறார்கள். நிறைய காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணணும் அதுக்காக வாங்கி குடிக்கிறாங்க. இப்படி இந்த மதுபானம் நமக்கு அதனால என்ன விளைவு வருகிறதுன்னு சொல்லி நீதிமொழிகளிலே குறிப்பிடப்படுகிறது. நீதிமொழிகள் 31:32 மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். நீதிமொழிகள் 23:35 என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்போது விழிப்பேன் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மதுபானத்தால நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை இழந்திருக்காங்க. சிலர் பார்த்தீங்க கிறிஸ்மஸ் டைம் தான் அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் குடிப்போம், அந்த மாதிரி ஒரு அந்த மதுபானத்துக்கு அடிமை. இந்த மாதிரி காரியங்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்ம வீட்டுக்குள்ள அப்படி இருக்குதுன்னா நம்ம ஜெபிக்கணும். இதைதான் இந்த சாலமோன் ராஜா அங்கே அவருடைய நீதிமொழிகளிலே குறிப்பிடுகிறார். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரியமாவான் என்று சொல்லலாம் அங்க போடப்பட்டிருக்கிறது. அநேக வசனங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்குது. அநேக தெரிந்து குடிக்கலாம், சிலர் தெரியாம குடிச்சு கொண்டு இருக்கலாம். இதனால நம் வாழ்க்கையை இழந்து தவிக்கிறோம். இந்த வாழ்க்கை தத்துவத்திலே இங்க நீதிமொழிகளிலே சாலமோன் ராஜா கொடுக்கிற காரியம் மதுவா தெளிவா. ஒருவேளை இன்றைக்கு அநேக ஆண் பிள்ளைகள், நிறைய இளம் தலைமுறைகள் இதெல்லாம் மறந்து மதுபானத்துக்கு அடிமையா இருக்காங்க. அதற்காக நம்ம ஜெபித்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மதுபானத்துல இருந்து ஒரு விடுதலை தரும், அந்த அடிமையிலிருந்து ஒரு விடுதலை தரணும்னு சொல்லிட்டு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட அநேக பிள்ளைகள் மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. வேதத்திலே நீதிமொழிகளிலே இன்றைக்கு மதுவா தெளிவாங்கிற தலைப்பிலே நாங்கள் அநேக வசனங்களை தியானித்தோம். அநேக காரியங்கள் வீட்டிலேயே கூட நிறைய பேர் புலம்பி கொண்டிருக்கிறாங்க. என் கணவர் இப்படி அடிமையா இருக்கிறாங்க, என் பிள்ளையும் அடிமையா இருக்கு, இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிக்கிற பிள்ளைகளோடு நீங்க இடைப்படுறீங்க. நீங்க ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் தெளிந்த புத்தியோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இன்றைக்கு கொடுங்கப்பா. இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு தெளிவை கொண்டு வரட்டும். இந்த வசனங்கள் வார்த்தைகள் உண்மை உள்ளது, அதை நாங்கள் உறுதியாக பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அப்படியே கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்குறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.